வெல்கம் பேக் மக்களே. நம்ம இன்னைக்கு எந்த வீடியோவில் பார்த்தா ஒரு முக்கியமான வீடியோ தான் இருக்கும். 12th அக்கௌண்டன்சியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஃபார் யுவர் மிட்டம் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யூனிட் வைஸ் அண்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சம்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இருக்க போது. ஸோ என்ன பண்ண எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா 7th கிளாஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ். ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஷேர், ஓகேங்களா? ஷேர்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை கால்ஸ் இன் அரியர், ஓகேங்களா? அரியர்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், கால்ஸ் இன் அரியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் கான்ஸ்ட் அக்கௌண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த ரைட் ஷார்ட் நோட் ஆன் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுங்க, அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒய் ஆர் த ஷேர் ஃபோர்ட்டிஃபைட், ஓகேங்களா? ஷேர் ஃபோர்ட்டிஃபைட்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுங்க, படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் அது டிஃபரன்ஸ் பிட்வீன் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அண்ட் ஈக்விட்டி ஷேர்ஸ், ஓகேங்களா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ என்ன பண்ணுங்க, இதை படிச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போது ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ் கேபிட்டல், ஓகேங்களா? ஸோ 3 மார்க்ல 2 கொஸ்டின், 5 மார்க்ல 2 மார்க்ஸ்ல 4, 3 மார்க்ஸ்ல 2, ஓகே, மொத்தம் 6 கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்ல சம்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் 2 விதமா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 4, 7, 10, 14, 15, 20, ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா சம்ஸுமே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ், இந்த 7 சம்ஸுமே, ஓகேங்களா? இல்லுஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் இதை ஃபுல்லாத்தி பார்த்துடணும். அடுத்தது எக்ஸசைஸ்க்கு போனோம் அப்படின்னா 1, 4, 6, 8, 13, 14, 18, ஓகேங்களா? ஸோ இந்த 7 சம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சம்ஸ். ஸோ என்ன பண்ணுங்க, இதையும் மறக்காம பார்த்துங்க. ஓகே, 7th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. இப்போ 8, ஓகேங்களா? ஸோ 8th பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் த டூல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ், ஓகேங்களா? இது வந்து செகண்ட் கொஸ்டினுக்கான செகண்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 8th லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ல செகண்ட் கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல், ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தமாக 3 கொஸ்டின் தான் இருக்குது. ஸோ இந்த 3 கொஸ்டின் அப்புறம் மீட் பண்ணாமல் படிச்சிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ப்ரிப்பேரிங் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை பற்றி ஸ்டெப்ஸ் கேட்குறாங்க, அது என்ன ஸ்டெப்ஸ்னு சொல்லிட்டு. ஸோ 3 மார்க்கில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஆஃப் ஃபார் ப்ரிப்பேரிங் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 2 மார்க்ஸில் 2, 3 மார்க்ஸில் 2, 3, 2, 5, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அது 5 மார்க்ஸில் சம். இதுலேயும் இல்லுஸ்ட்ரேஷன் தனியாக எக்ஸசைஸ் தனியாக இருக்குது. ஸோ இல்லுஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 3, 5, 6, 9, 12, 16, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்னது இல்லுஸ்ட்ரேஷனோட இம்பார்ட்டன்ட் சம்ஸ். ஒரு மொத்தம் 7 சம்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்க்குள்ளே வந்தோம் அப்படின்னா 1, 3, 7, 9, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ 8th லெசனை பொறுத்த வரைக்கும் நம்மளால இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 9th லெசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்ஸ்லேயே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா வாட் இஸ் மீன் பை அக்கௌண்டிங் ரேஷியோஸ், ஓகேங்களா? அக்கௌண்டிங் ரேஷியோஸ்னா என்ன, அதை பற்றி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் குயிக் ரேஷியோ, ஓகேங்களா? அடுத்தது அக்கௌண்டிங் ரேஷியோ, குயிக் ரேஷியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஈக்விட்டி ரேஷியோ, ஓகேங்களா? அந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 ரேஷியோஸ்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. அதை தாண்டி 3 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா எக்ஸ்பிளைன் த அப்ஜெக்டிவ் ஆஃப் ரேஷியோ அனலைசிஸ். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் போது ஸ்டேட் எனி 3 அட்வான்டேஜஸ் ஆஃப் ரேஷியோ அனலைசிஸ், பிரிங் அவுட் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் ரேஷியோ அனலைசிஸ், ஓகேங்களா? அந்த 3மே இந்த ரேஷியோஸ் பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நான் பண்ணுங்க, படிச்சுக்கோங்க. அடுத்தது 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சம்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் அண்ட் எக்ஸசைஸ் இதுலையும் 1, 4, 6, 8, 11, 15, ஓகேங்களா? ஸோ இந்த எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த 6 சம்ஸுமே. அதை தாண்டி எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1, 3, 6, 8, 13, 18, 19, ஓகேங்களா? இந்த 7 சம்ஸுமே எக்ஸசைஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தியரிஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சம்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ எவ்வளோக்கு தியரிஸை முடிக்க முடியுமா சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம சம்ஸ்குள்ளே கான்சன்ட்ரேட் பண்ணாதான் நம்ம நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எதுவும் ஒமிட் பண்ணாதீங்க, ஏன்னா எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன சப்ஜெக்ட்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வந்து சப்ஜெக்ட் நேமை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறோம், நாங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.